வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் கும்பராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் அடுத்த 45 நாட்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 7.5 சனியின் முக்கியமான ஒரு பிடியில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு, மிக முக்கியமாக கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் நகரும் போது தெய்வ வழிபாடு நம்ம சொல்லியிருப்போம். அதே சமயத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான ஒரு தெய்வ வழிபாடும் சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் அடுத்த 45 நாட்கள். யார் இங்கே அரசன்? கிரகங்களாக தான் இருக்குது. அரசன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோதி வருடம், புத்தாண்டு வருடம், அதாவது தமிழ் வருடத்தின் குரோதி வருடத்தின் அரசன் செவ்வாய் பகவான். அவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய். அந்த செவ்வாயாகப்பட்ட அரசனே ஆட்சி பெறும்போது அந்த அடுத்த 45 நாட்கள் எப்படி இருக்கும் அதை நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். அரசன் ஆட்சி பெறும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கும் அந்த செவ்வாயாகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் என்றவர் ஜோதிட ரீதியாக ஒரு முழுமையான பாவ கிரகம். அந்த பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இடம்பெறும் போதுதான் மிக அதிகமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த 3ஆம் இடம் என்ற அந்த முயற்சி ஸ்தானம்ன்றது ஒரு 25% ஒரு மறைவு இடம். அந்த மறைவு இடத்துல அந்த செவ்வாய் பகவான் போகும்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வாழ்க்கையில ஒளி வந்துடும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு மன தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மேஷ ராசியிலிருந்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் தன்னுடைய பார்வையாகப்பட்ட 4, 7, 8ஆம் பார்வையாக தன்னுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். கும்பராசியிலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கும்பராசியிலிருந்து 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான பார்வையான அந்த ருணரோக சத்ருஸ்தானம் தான் ஒரு முக்கியமான பார்வை. ஏன்னா இது நாள் வரைக்கும் கடனால் நீங்கள் அவஸ்திப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனில் இருந்து மீளவே முடிய மாட்டேங்குது எங்களால். அந்த கடன் எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா? சரி, அந்த கடனை நாங்கள் அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு அதற்குண்டான வருமானம் வருமா? அதுதான் உங்களுடைய ஒரு முக்கியமான கேள்வியே இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இது வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நீங்க செய்த ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய முயற்சிகளாக இருக்க போகுது. இதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த 45 நாட்கள்ல ஒரு சின்ன இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் செவ்வாய் அங்கே மேஷ ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியஸ்தானத்தை பார்வையிடும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே வந்து சேர வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்த 45 நாட்களுக்கு. தொழில் ரீதியாக நிறைய பண விரயங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் இல்லை, உங்களால் இடமாற்றம் செய்ய முடியலையா தொழில் ரீதியாக, அந்த பேரை, அதாவது தொழில் ஸ்தாபனத்தோட பேரையே மாற்றி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அதாவது அந்த தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு உக்ர தெய்வங்களான வாராகி, பிரத்யங்கரா, காளி போன்ற தெய்வத்தோட படத்தை மாட்டி அந்த தொழில் ஸ்தாபனத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு
கண் திருஷ்டி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த திருஷ்டினாலேயே கும்பராசி அன்பர்களுக்கு அந்த தொழில் நடக்காம இருந்திருக்கும். என்னதான் நீங்க முயற்சி செய்தாலும் அந்த ஒரு லாபத்தை கொண்டு வர நினைச்சாலும் அதுல கடைசி ஒரு தடைகள் இருந்திருக்கும், ஒரு தாமதம் இருந்திருக்கும், வெளியில வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். என்னடா இது நமக்கு யாரோ ஒரு செய்வினை வச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்களுடைய தொழில்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு விரிசல்கள் இருந்திருக்கும் தான் சொல்லலாம் கடந்த காலத்துல. அது எல்லாமே நீங்குவதற்கு நீங்க செய்ய வேண்டிய 2 வேலை. கும்பராசி அன்பர்கள் தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றம் செய்யுங்க. அது செய்ய முடியலையா, தொழில் ஸ்தாபனத்தோட பேரை மாற்றுங்க. பேரை மாற்றி அடுத்து அந்த இடத்துல உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய எதிரிகள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ருணரோக சத்ருஸ்தானம், அந்த சத்ருக்களை அழிப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, அந்த உக்ர தெய்வங்களை வழிபட்டால் ஒழிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் இருந்து பெரிய வளர்ச்சியை பெற முடியாது. கும்பராசி அன்பர்களை நீங்க ஜென்ம சனியில இருக்கிறதுனால இந்த உக்ர தெய்வங்களையும் வழிபட்டாலும் நீங்க உங்களுடைய தொழில அதிகமான ஒரு வளர்ச்சியை சந்திக்க முடியும். இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வேலை சம்பந்தமான நிறைய ஒரு ஏமாற்றத்தை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் வேலை இழப்பு தான் போயிருந்திருக்கும். ஆனா கும்பராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான ஏமாற்றங்கள், ஏன்னா கடந்த காலத்தில் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அங்கே வேலை வாங்கித்தரேன், இல்லை இங்கே வேலை வாங்கித்தரேன், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாங்கித்தரேன், அமேசானில் வாங்கித்தரேன், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கித்தரேன், ஒரு வீக்கெண்டு உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக வாங்கித்தரேன், இப்படி நிறைய ஒரு பொய்களை சொல்லி சொல்லி உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து பணம் அதிகமாக பறிச்சிருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில். இது எல்லாமே அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கும் போது பணம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். இப்போ அப்போனா எங்களுக்கு போன காசு திரும்ப வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் இழந்தது தான் திரும்ப மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கிறீங்க கும்பராசி அன்பர்களே. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வரப்போகுது. நீங்களே தேடி சென்று வேலையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களை தேடி வாய்ப்புகள் வரப்போகுது. இந்த நாள் வரைக்கும் கடந்த காலத்தில் ஏமாந்த மாதிரி யாரோ சொல்கிறாங்க நம்ம வேலைக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் நீங்களே சுய முயற்சியால் அதுதான் அங்கே செய்யக்கூடிய அந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அந்த அரசன் செய்யக்கூடிய ஒரு வேலை. உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாகவே உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது, வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் இந்த 45 நாட்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். கடந்த காலத்துலலாம் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அடுத்த திருமண தேதி வர நெருங்குற நேரத்தில் அந்த கல்யாணம் நின்று போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனவேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு திருமண வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கு கும்பராசி அன்பர்கள் தனக்காக ஒரு வாழ்க்கையை வாழாதவர்கள் தான் சொல்லணும். அதே சமயத்தில் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை சந்தித்தவர்கள்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அடுத்த ஒரு 45 நாட்கள் நடக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு, நான் முதல்ல சொன்ன மாதிரி உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று அந்த
அந்த ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கும், அடுத்து சிவன் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பள்ளியறை பூஜையை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே, பள்ளியறை பூஜைன்ற ஒரு காலம் இருக்குது, அது இரவு 8 மணிக்கு நடக்கும், சிவன் கோயிலில் நடக்கும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இது நம்ம சொன்னக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகப்படி தசாபுத்திப்படி பலன்களை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.